ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும். எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். அன்பு குழந்தையே, நீ தேடின உனக்கான விஷயம் உன் மனம் மகிழும்படி உன் கைகளிலேயே வந்து சேரப்போகுது. நீ ஆசைப்பட்டதெல்லாம் கிடைக்க போகுதுன்ற 2 விதமான நல்ல செய்திகளோடு தான் உன் சாயப்பா உன்னை தேடி வந்திருக்கேன். உனக்கான நல்ல செய்தியை சொல்லி உன் மனம் குளிரும்படி நானே உன்னை ஆசீர்வதிக்கப் போகிறேன் என் செல்லமே. உன்னுடைய கஷ்ட காலங்கள் எல்லாமே இன்றோடு முடிவுக்கு வந்து விட்டது. இனிமே நீ கஷ்டங்களை நினைச்சு கவலைப்படவோ வருத்தப்படவோ அவசியமே இல்லாத அளவிற்கு உனக்கானதை செய்து முடிப்பதற்காக நானே உன் இல்லம் தேடி வந்து விட்டேன். இனி உன் வாழ்க்கை மகிழ்ச்சியானதாக இருந்து உன் வாழ்விலும் தென்றல் காற்று வீசப்போகுது என் செல்லமே. உன் சாயப்பா நானு ஒருபோதும் உன்னை கைவிட மாட்டேன்னு உனக்கு வாக்கு கொடுத்திருக்கிறேன் அல்லவா? அதனால்தான் உன் கூடவே இருந்து உனக்கு மிகச் சிறந்த வழிகாட்டியாக மாறப்போறேன். இனிமேலும் நான் கேட்டது கிடைக்குமா சாயப்பா? நான் எதிர்பார்த்தது நீங்க நடத்தி கொடுப்பீங்களான்ற சந்தேகம் உன் மனசுக்குள்ள வரவே கூடாது என் செல்லமே. சந்தேகமே இல்லாத நம்பிக்கைக்கு உரியவன் தானே இந்த சாய்நாதன். நிச்சயமா நீ எதிர்பார்த்தத நான் உனக்கு நடத்தி கொடுப்பேன்னு நம்பு. இந்த நம்பிக்கையும் பொறுமையும் உன் மனசுக்குள் எப்போதும் ஆழமாக பதிந்திருக்கட்டும். நீ எதிர்பார்த்த வாழ்க்கையவே நான் உனக்கு அமைச்சு கொடுக்க தயாராக தானே காத்திருக்கிறேன். வாழ்க்கையில தடைகள் என்பது ஒன்றும் புதிது கிடையாது. நீ போராடி தெளிவோடு இருக்கக்கூடிய ஆளாக இருந்தால் நிச்சயமாக நீ எதிர்பார்த்த எல்லா விஷயங்களும் சகலமும் சௌபாக்கியமாக வந்து சேரும். வாழ்க்கைங்கிறதே போராடி போராடி பிழைக்கின்ற கலை போலதானே ஆகிவிட்டது. தினமுமே எல்லா மனிதர்களும் ஏதாவது ஒரு விஷயத்துக்காக வாழ்க்கையில போராட வேண்டியதாகவும் முயற்சி செய்து உழைப்பையும் கொட்டக்கூடியதாக இருந்தாலும் அதனால் கிடைக்கக்கூடிய பலன் மிக பெருசா யாருக்குமே கிடைக்கலன்னு எனக்கு தெரியும். நீயும் வாழ்க்கையில எவ்வளவோ துன்பப்பட்டு துயரங்களை அனுபவிச்சாலும் கூட இன்னும் கவலைகள் எதுவுமே நீங்காத சந்தோஷமற்ற நிம்மதியற்ற வாழ்க்கையை தானே வாழ்ந்துகிட்டு இருக்க. ஆனால் இப்போது உன் துயரங்கள் விலகும் என்ற நம்பிக்கையோடு என்னை வழிபட ஆரம்பித்து விட்டாய் அல்லவா? இனிமேல் நீ எதிர்கொள்ளப் போகிற வாழ்க்கை என்பது மிகவும் சிறப்பானதாகவும் சந்தோஷமானதாகவும் மகிழ்ச்சியை தருவதாகவும் இருக்குவேன் செல்லமே. வாழ்க்கையில அடுத்து என்ன செய்ய போறோன்னு தெரியாம நம்பிக்கையின் விரிப்பில் நின்று திகைத்து கொண்டிருக்கும் உன்னை காப்பாற்றதான் நான் ஓடி வந்தேன். காலில் முள் குத்தி விட்டதால் கால் வலிக்குதுங்கிற தத்துவத்தை விட காலில் ஏன் முள்ளு குத்துச்சு, ஏன் வலிக்குதுன்னு சிந்திச்சு பாரு. அதாவது உன் தடைகள் ஏன் வந்தது என சிந்திப்பதை புரிந்து கொண்டு அடுத்த முறை இந்த தடைகள் வராமல் இருக்க என்ன செய்யணுங்கிற வழிகளையும் யோசியன் செல்லமே. என்னை மனதார வழிபட்டால் என் அருள் மூலமாகவே உனக்கு எல்லா விஷயங்களையும் நான் புரிய வைப்பேன். அது இருந்தா இது இல்லை, இது இருந்தா அது இல்லைங்கிறது யதார்த்தமாக எல்லார் வாழ்க்கையிலும் இருக்கக்கூடிய விஷயம்தான். வாடாமல்லிகை எப்போதுமே நீண்ட காலம் இருக்கும் செடியில. ஆனா சாதாரண வாசம் தரக்கூடிய மல்லி அவ்வளவு வாசத்தை கொடுத்தாலும் அதற்கு ஆயுள் குறைவுதானே. எப்போதுமே நல்ல விஷயங்களும் நல்ல பொருட்களும் நல்ல மனிதர்களுக்கும் ஆயுள் குறைவுதான். ஆனா அதை இருக்கும்போதே அனுபவிச்சிடணும். நீயும் உன் வாழ்க்கையில உனக்கு கிடைச்ச எல்லா சந்தோஷங்களையும் அனுபவிக்க தயாராகு. எதுவுமே உன் வாழ்வில் குறைவாக இருந்துவிடக் கூடாது என் செல்லமே. எல்லா விஷயங்களையும் உனக்கு நிறைவாக கொடுத்து உன் வாழ்க்கையை நீ மகிழ்ச்சியாக வாழும்படி செய்யத்தானே உன்னை தேடி வந்துள்ளேன். உனக்காக நான் இருக்கும்போது நீ கவலையை விட்டுடு. நீ வெற்றி பெறுவதை பார்க்கத்தானே நான் ஓடோடி வந்தேன். தினமும் ஓம் சாய்ராம் ஓம் சாய்ராம்னு என்னையே அழைக்கிற உனக்கு ஒளிமயமான எதிர்காலம் காத்துக்கிட்டு இருக்கு. இப்போது உன்னை சூழ்ந்திருக்கும் இருளிலிருந்து உன்னை வெளிச்சத்துக்கு கொண்டு வர வேண்டியது என்னுடைய பொறுப்பு. உன் மனம் அமைதி பெறும்படி உன் வாழ்க்கையை நான் மாற்றி காட்டுவேன் என் செல்லமே. இரக்க குணம் என்பது கடவுளின் இருப்பிடம்தான். அப்படி இரக்க குணத்தோடு இருக்கிற உன்னை தேடி நான் வந்ததின் காரணம் புரிகிறதா? என்னுடைய இருப்பிடமாக நான் உனது உள்ளத்தை மாற்றி கொள்ளப் போகிறேன். மற்றவர்களது துன்பத்திற்காக நீ மன வருத்தப்பட்டு மனம் கசிஞ்சு இரக்கமுள்ள இதயமுள்ளவனாக இருக்கும்போது நான் எப்படி உன்னிடமிருந்து விலகி நிற்க முடியும்? இரக்கமும் மனிதாபிமானமும் நல்ல எண்ணங்களும் நல்ல செயல்களும் கொண்ட என் அன்பு பிள்ளை உன்னை நோக்கி நான் வந்துட்டேன். இனிமே நீ எதிர்பார்த்ததெல்லாம் உன் வாழ்க்கையில அழகா நான் முடிச்சு கொடுப்பேன். நீ வெற்றிக்காக தானே இவ்வளவு கஷ்டப்படுற, நல்லது நடக்கணும் தானே இவ்வளவு திகச்சு நிக்கிற. நீ செய்த எல்லா முயற்சிகளுக்கும் இப்போது வெற்றியையே முடிவாக கொடுக்க போறேன். செய்ய முடிஞ்சவன் சாதிப்பான், செய்ய முடியாதவன் தான் மற்றவங்களை பார்த்து பொறாமப்பட்டு குறை சொல்லிக்கிட்டே வாழ்க்கையை கழிப்பான். நீ உனக்கான முன்னேற்றத்தை நோக்கி ஓடிவா.